இங்கிருந்து லொரி போனது சிசிஎஸ் தான் காரணம். நான் சொல்றேன் தெரிந்தபடியே சொல்றேன். சிசிஎஸ் தான் வா எத்தனை லொரி 3 நாள் நின்று நான் கடைசி ஒரு லொரி ஏற்றுக்கலாம். என்னண்டா விவசாயிக்கு உரம் நாங்கள் கோடி பண்ணி லொரி இது ஏற்றுறது சிஸ்டம் கூட இதில் இந்த நீங்கள் சந்திப்பொருளை பரவிட்டு அந்த நேபாளர் இந்த நேபாளர் மாவட்டத்தில் ஒரு நீராக நான் பார்க்குறேன். இன்னொரு விவசாய நேபாளர் ஆனால் காண்றதுக்கு இருக்கு ஒரு கட்சியாக விவசாயத்தில் ஏதோ ஒரு அப்படி ஏதோ ஒரு பேர் ஒரு பேர் தான் நீர என்ன மாலையும் அதுதான் நீராக உறவு சாட்டு சொல்ல வேணாம். ஒரே கொள்ளுங்க அதுக்கு புத்தி இப்படிதான் அப்பே இப்படிதான் என்னைய விஜய தீர்மானிக்க எங்கட பிரதேசங்கள் குழம்பு அப்பாடங்களுக்கு மட்டும் மையப்படுத்தி தீர்மானம் எடுத்தாங்க. வாமரை டிஸ்ட்ரிக்ட் ஒரு விடயமான வேண்டுகோள் அமைப்பு வைத்திருந்தால் நீங்கள் ஒன்றும் செய்யலாம். நீங்கள் சிசிஎஸ் தான் அவங்க நடந்தவங்க நீங்கள் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர்கள் இல்லை. ஆனால் இது ஒரு பிரச்சனை இருக்கு. எங்கட மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரதானமான வாழ்வாதாரத்தில் மக்கள் விவசாயம் நீர்க்குடி காலங்கள். இந்த விவசாயம்ன்றது முழுமையாக இந்த மாவட்டத்தில் அழிஞ்சு கூட அளவுக்கு வந்திருக்கு. நீங்க 10,000 ரூபாய்க்கு இல்லை நீங்க டீசல் விஷயனாக போடுங்க. 10,000 ரூபாய்க்கு உரம் கிடைக்க வேண்டிய ஆட்கள் 18,000 ரூபாய்க்கு உரம் வாங்கி போட்டாங்க. நெல் சந்தப்படுத்த அந்த விலைக்கு தான் சந்தப்படுத்துறாங்க. நான் உங்களோட ஒரு பிரதிநிதி இல்லையா, நான் இவருக்கு தான் போயிட்டு எடுக்கிறேன். உங்களோட நீங்க என்ன செய்யறது எப்படாதான் நீங்க கொடுக்கலாம். உங்களோட யோசிக்காத விஷயத்தை சொல்லுங்க. இந்த பொய் சொல்றாங்க எனக்கு சொல்லுங்க. 2026ஆம் ஆண்டு கடந்து போவதற்கான உரம் 10,000 ரூபாய்க்கு எல்லா விவசாயம் கிடைச்சாங்க. 9,000 அரசாங்கம் கொடுக்கிற மானியங்களுக்கு முதலாவது கட்டம் 2ஆம் கட்டம் சரி முதலாவது கட்டம் பார்த்தேன் எல்லா விவசாயம் 10,000 ரூபாய் கிடைச்சதா. இல்லை அது இப்ப இருக்கு. இப்ப இல்லையே உரம் தேவையான உரம் தேவைப்படுற நேரம் முதலாவது கட்டம் உரம் தேவைப்படுற நேரம் உங்களுக்கு 10,000 ரூபாய் மானியம் உரம் கிடைச்சதா. 10,000 ரூபாய்க்கு எல்லாரும் கிடைச்சு இப்ப இல்லை. இப்ப கிடைக்கல. இப்ப விவசாயம் சொல்லுவோம். நான் தான் சிசிஎஸ் நான் தான் வாகரைக்கு நான் தான் அலுவலகம் சரி. முதலாவது கட்டம் உடம்பு எப்ப ஸ்டார்ட் பண்ணுறது சீசன் உங்களுக்கு விதத்தை பதவிடுறது 3ஆம் மாசம் முதலாவது கட்டம் பசங்க 2 வீக்ஸ் உங்களுக்கு எவ்வளவு உடம்பாக்குது கிடைக்கும். வடிவம் நோட் பண்ணி வைக்கிறாங்க. 2ஆவது கட்டமைப்பு நான் உங்களோட ஒரு பிரதிநிதி இல்லையா, நான் இவருக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். உங்களோட நீங்க என்ன செய்யறது எப்படாதான் நீங்க கொடுக்கலாம். உங்களோட யோசிக்காத விஷயத்தை சொல்லுங்க. இந்த பொய் சொல்றாங்க எனக்கு சொல்லுங்க. வந்தாங்கிறதுக்கு என்னது கரசாங்கம் அதுக்குதான் உரிய நேரத்துக்கு உரிய மாவட்டத்துக்கு உரிய பொருட்களை கொண்டு தெரியும். சொல்லுங்க. 2ஆவது கட்டமைப்பு 45 நாளை பெரிய நேரத்துக்கு முதலாவது இது வந்துட்டா முழுமையாக 10,000 ரூபாய்க்கு எல்லாருக்கும் வாங்குகிறாங்க. விவசாயிகள் செய்யலாம் வெளியில வாங்கி போட்டாங்க தானே. இல்ல வாங்குற விற்கிறாங்க சீலிருக்காங்க. அப்ப இப்ப கடைசியா இப்ப உடம்பு இருக்கு உங்ககிட்ட இருக்கா 10,000 ரூபாய் வாங்க 10,000 இருக்கணும். இந்த அடுத்த இந்த போகிறதுக்கு தேவையான ஃபுல்லா வாங்கணும். 45 நாளைக்கு போடணும். அது
இதற்கு கொடுக்கறதுக்கான செய்தல் கொள்கைகளை தீர்மானிக்கிறது இருக்கிற பிரசுரத்தையும் எடுக்காத இரண்டாவது எடுக்காததால அதை போன தீர்மானம் எடுத்து ஏற்கனவே 20 கிலோ படி இருக்கிறத இஷ்யூ பண்ணிக்கணும். அது திருப்பி பாட்டு தான் ரெண்டாங்க காலங்கள். அறுவடை செய்யற காலம் இந்த பெரிமார்க்கெட்டிங் போட்டு போன முறை நெல் வாங்குறதா இந்த முறை வாங்குறதுக்கு ஆயிடுமா? பெரிமார்க்கெட்டிங் கூட இருக்கீங்களா? இல்லதான் இல்ல. என்னடா பெரிமார்க்கெட்டிங் கூட ஸ்டோர் இருக்கா இல்லையா? இல்ல. பெரிமார்க்கெட்டிங் கூட ஸ்டாஃபே இல்லை, ஸ்டோர் தான். என்னடா சரி ஒரு பிரச்சனை என்னடா எங்கட மட்டக்களப்பு மாவட்டத்துல பிரதானமான வாழ்வாதார மக்கள் விவசாயம், மீன்பிடி, கால்நடை. இந்த விவசாயம் பண்றது முழுமையாக இந்த மாவட்டத்துல அழிஞ்சு போற அளவுக்கு வந்திருக்கு. நீங்க 10,000 ரூபாய்க்கு இல்ல நீங்க டீசல் விஷயனாக போடுங்க, 10,000 ரூபாய்க்கு உரம் கிடைக்க வேண்டிய ஆட்கள் 18,000 ரூபாய்க்கு உரம் வாங்கி போட்டா நெல் சந்தைப்படுத்த அந்த விலைக்கு தான் சந்தைப்படுத்துறாங்க, குறைந்த விலைக்கு விற்கலாம். நெல்லுக்குரிய சரியான விலை காட்டி ஒரு 10,000 விவசாயிகள் நெல்லுக்கு 10,000 ரூபாய் அரசாங்கம் சொல்லி 18,000 ரூபாய் வாங்கி போட்டா கடையில் அரிசி வாங்க போட்டா அரிசி இல்லை. எச்சரிக்கையாக சொல்றேன், கடந்த அரசாங்கமும் விவசாயிகள் மீது சரியான விவசாயிகளுக்கு சரியான தீர்வு வழங்காலத்திலே தான் இந்த பிரச்சனை வந்தது. இன்றைய கூட்டத்தில் ஒரு தீர்மானமாக எடுத்து தயவு செய்து கௌரவ அமைச்சர் லால்நாத் எனக்கு இந்த மாவட்டத்துல இந்த டிவிஷன்ல இத்தனை விளைச்சிருக்கு, எங்களை ஏபிசி இத்தனை தான் உரம் வந்திருக்கு, உரம் பெறாதபடியால் எந்த விலையில் உரம் வாங்குவது தேவைப்படுது. அந்த கணிப்பின்படி பார்த்தால் இந்த பிரதேசம் மாவட்டம் பொதுவாக பார்க்கலாம், இந்த பிரதேசத்துல ஒரு ஏக்கருக்கு இத்தனை கிலோ விளைச்சல் வந்தால் ஒரு மூடவில காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் உற்பத்தி செய்யறதுக்கு இவ்வளவு செலவு போயிருக்கு. அதன் அடிப்படையாக வைத்து கடிமாக்கத்தையும் கொள்வனம் செய்யாதபடி கொள்வனம் செய்வதாக விலையை தீர்மானிக்கும் பொழுது இதை கருத்து எடுக்க சொல்லுது. அதே நேரத்தில் நிர்ணய விலையை தீர்மானிக்கக்குள்ள எங்கட பிரதேசங்கள் புலன்மறு அப்பாடுபுரத்தை மட்டும் மையப்படுத்தி தீர்மானம் எடுக்காம வாகரையில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் போடுங்க. ஒரு விடயமான வேண்டுகோளாக முன்வைக்க என்றால் நீங்கள் வந்து செய்யலாம். நீங்கள் சிசிஎஸ் நீங்கள் நடத்தவும் இல்லை, நீங்க அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரும் இல்லை. ஆனா இது ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைக்கு நீங்க முயற்சி சில இடம் கிடைக்காது, ப்ரைவேடைஸ் பண்ணணும். ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டிசிஷன் எடுக்க சொல்லுங்க. விவசாயிக்கு பிரச்சனை வரையக்கூடாது. இதை நாங்க ஒரு ஆவணமாக பயன்படுத்தணும். இதை உண்மையான சிச்சுவேஷன் இருக்குதாங்க. ஜனாதிபதி வந்த நேரம் டிசி சொன்னோம், ஒரு நோட் பண்ணி ஒரு கிரீன் பண்ணி ஒரு ஃபார்வர்ட் பண்ணி